நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும் பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. கேள்வி உட்காருங்க. உட்காருங்க சொல்லிடுறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச நான் அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க இருங்க இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, அனுமதிக்க முடியாது. கரூர் இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்றீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்க அவையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்ப முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்ல, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்க இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மானிய கோரிக்கையின் மீதும் பேசலாம். கொடுத்திருக்க அறிவிப்புகளை ஒட்டி சில ஆலோசனை கூட நீங்க சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்க எல்லாம் பேசி முடியுங்க. நீங்க எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? அவர் பொதுவாக ஒன்று சொல்றேன். ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியா தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவா அந்த திரைப்படத்தை பத்தி எப்படி வேணாலும் நம்ம அதை பத்தி கதை சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? இல்ல, என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போய்விடுற கவலையில் நான் சொன்னேன். இல்ல, பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவலை திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம வந்து அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் பேசுங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அலோவ் பண்ண போறேன். அடுத்து இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோவ் பண்ண போறேன். உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க. உட்காருங்க. இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் எப்படி பண்றேன்? பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க. இல்ல, இத பத்தி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேசுங்க. இல்ல, உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேங்க? இருங்க. இந்த சம்பவம் இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். பேசலாம். இல்ல, ரெண்டும் ஒன்றுதான். அது பாருங்க. உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க. மாண்புமிகு அமைச்சர் இல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல, அங்க இல்லைங்க. நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க. இருங்க. நாட்டையே இருங்க. உட்காருங்க. இல்ல, சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பு அளிக்க தான் போறேன். நீங்க வந்து இருங்க. நாங்க முதல்ல இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புகிறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க. இல்ல
இருங்க, நான் சொல்லட்டுமா? இருங்க, உட்காருங்க. இருங்க, நீங்க என்ன கேட்குறீங்கன்னா இருங்க, இதுதான் முறை என்றால் நான் சொல்றேன் கேளுங்க. உட்காருங்க. இருங்க, இருங்க, உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. இருங்க, உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க, உட்காருவாங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கலாம். இது இல்லைங்க, இதுதான். இருங்க, இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்பு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனால தான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பது அல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கிற என்பதே உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க. உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன இல்ல நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க, இருங்க, இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல? நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க, இருங்க. நீங்க என்ன இல்ல நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால், நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்ன. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்க அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க, தயவுசெய்து எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க. மாண்பு உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரி என்ன சரியில்லை இல்லை. இதை இங்க பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம், பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். உட்காருங்க, நீங்க பேசுங்க சார். மாண்பு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அப்புறம் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்பு அவை முன்னவர் பேசுங்க. மாண்பு சொல்ற கொடுங்க, சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்றேன். இல்லை அவர் இல்லை நான் சொல்ல வரேன். சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யார் மாத்துறீங்க? மரபு மாற்றப்படவில்லை. இல்லை, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழி வேண்டும் என்று இல்லை, அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம். அது இல்லை, மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மரபு இல்லை, உட்காருங்க. பாருங்க, இந்த பிரச்சனைகளை உட்காருங்களா? மாண்புமிகு உட்காருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க உட்காருங்க. நீங்கள் வேணாம், இருங்க, உட்காருங்க. அனுமதிக்க உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன்.
இல்லைங்க, இல்லை அதே தான். உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் வந்து 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரமும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க 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 மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்கள் கொறடா இங்கே இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது வந்து இதை நான் எழுப்ப விரும்பினேன், 0 அவரில் சொல்ல விரும்பினேன் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்பு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் அது இல்லை, அந்த இல்லை இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை வந்துவிட போகிறது எனக்கு புரியல. நீங்கள் மென்ஷன் இல்லை இல்லை ஒன்று என்ன கிடைக்கும் என்றால், எதிர்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்கன்ற அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்று தான், அதனுடைய விடை ஒன்று தான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும், நான் உங்களுக்கு இருங்க. இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன், இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக 0 அவரில் எழுப்பதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு மல்லிகுளத்துறை அமைச்சர் பேசட்டும் பாட்டும். இல்லைங்க பேச சொல்லுங்க மாண்பு பள்ளி இருங்க. இல்லை 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 விளக்கம் மட்டும் சொல்லுங்க, விளக்கம் மட்டும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன், சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன். அண்ணா எடப்பாடியார் எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து ரொம்ப கன்சர்ன்டா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அதை வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க, மாண்பு எதிர்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க, எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை ஒன்று படிச்சிடுறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு, தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து 55 கீழ் அறிவிப்புகளை கீழ்காண் உறுப்பினர் கொடுத்துள்ளார்கள். திருவாளர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். இப்பொருள் குறித்து கட்சிக்கு ஒருவர் என்னை சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருப்பதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி
எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவிச்ச அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், இந்த கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும், நீங்கள் பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு. இப்போ சட்டமன்றம் லைவ்ல கொடுத்துட்டு இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்கே இருக்க பக்கத்து ரூமில் வார் ரூமில் தான் இருக்கிறாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்போ லைவ் இருக்கிறனால எல்லாமே லைவ்லேயே பார்த்து செயலாளர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் பதிவு பண்ணுறோங்கிறத மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்ல. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியிடாமல் இருப்போம் தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும் போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கு இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி, சட்டமன்றம் தான் பெரிய பாடி. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை, முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளராக இங்கு இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரியாவது இங்கு இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான இந்த அறிவிப்பு நாள். அந்த அறிவிப்பை மட்டும் இப்பொழுது நான் படிக்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதித்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 4 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 3016 கோடியே 24,99,000, மூலதன கணக்கில் ரூபாய் 900 கோடியே 33,97,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிறதுக்கு முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லி தான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாகவே அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியா.
இல்லை இல்லை நான் ஏதாவது இல்லைங்க அதாவது மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பு உங்களுக்கு முந்தின நாளே வந்துடுது. மானிய கோரிக்கைகளை ஒட்டி அறிவிப்புகள் அரசினுடைய புதிய திட்டங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிற போதே கூறுகிறது மூலமாக உங்கள் கையில் வந்து விடுகிறது. அப்போது அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்கள் பேசுகிற போதே மானிய கோரிக்கைகள் மீதும் பேசலாம், கொடுத்துருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் பேசி முடியுங்க. நீங்கள்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும், அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய நோக்கமே அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்ல புதிய அறிவிப்பின் நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே இந்த திட்டங்களுடைய ஒட்டி அப்படி எடுத்து நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்லை இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்லை உட்காருங்க 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 உட்கார் உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்கள் உட்காருங்க. இல்லை அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தான் அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸை முதலே போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கற்று சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும். ஐம் சேயிங், இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது வந்து காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் ஒத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையாக இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தை இருங்க, அவர் சமூகத்தை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்கள் ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்கள் விரும்பலை அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் இல்லை மாண்பு போதும். மாண்புமிகு பேரவைத்தில் இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல்
பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும், அதான் சரியா இருக்கும். இல்லை மாண்பு இல்லை நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க கணேசம்மா, அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏன்னா எல்லா பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதா என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும் புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு. எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும்.